ஹாய்ப்பா, வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ஜெய்சாந்தி கிச்சன்ஸில் வந்துட்டு இன்றைக்கி ஒரு நெத்திலி மீனில் உங்களுக்கு புதுமையான டிஷ் ஒன்று பண்ணி காமிக்கிறேன். நெத்திலி தொக்கு, சரிங்களா? ஈஸியாக செய்து சொல்லித்தரேன் உங்களுக்கு. இது வந்துட்டு கிராமத்து ஸ்டைலில் நான் உங்களுக்கு செய்தரேன், சரிங்களா? வாங்க இன்றைக்கி செய்து சாப்பிட்லாம். நெத்திலி மீன், நெத்திலி தொக்கு. சரியாப்பா? இது வந்துட்டு நான் 1/4 கிலோ வாங்கியிருக்கேன், சரிங்களா? வாங்கிட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா அலசியிருக்கேன், ஏன்னா ஸ்மெல்லு வருதில்ல, சரிங்களா? அது ஏன்னா தொக்கு நம்ம பண்ணுறதுனால குழம்பு வைக்கிறது வேறு மாதிரி இருக்கும். தொக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நான் போடுறேன். இதுலேயே இன்னும் 2-3 டிஷ் இருக்குது, நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நெத்திலி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இப்போ நான் சொல்கிறேன், ஒன்று ஒன்றா பாருங்கள், பொறுமையாக பாருங்கள், சரிங்களா? தள்ளி பார்க்காதீங்க, பொறுமையாக பாருங்கள். சரிப்பா, நான் பண்ணுறேன். இன்றைக்கி நான் இந்த மண் சட்டி வச்சுருக்கேன், சரிங்களா? இந்த மாதிரி மூடி போட்டு வாங்கியிருக்குது. வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, நான் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். சரி, இன்றைக்கி ஒரு வீடியோ போடலான்றதுக்காக நான் இதை போட்டிருக்கேன், சரிங்களா? இந்த மாதிரி மண் சட்டி, எனக்கு மண் சட்டியில் செய்யணுன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் செய்து சாப்பிடுவேன். சரி, இன்றைக்கி நம்ம மண் சட்டியில் போடலான்னு எனக்கு ஒரு ஆசை, அதனால் போட்டிருக்கேன், சரிங்களா? பார்க்கலாம். இது வந்துட்டு நம்ம இந்த ஸ்டவ்வில் வச்சா நம்ம தீ வந்துட்டு சிம்மில் தான் வைக்கணும், சரிங்களா? ரொம்ப அதிகமாக தீ வச்சிட்டோம்னா தீஞ்சு போயிடும், சரிங்களா? அப்புறம் நம்ம செய்கிற டிஷ்ஷு வேஸ்ட் ஆகிடும். அதனால் சிம்மில் வச்சு செய்யுங்க, சரிங்களா? ஏன்னா இந்த சூடு வந்துட்டு அதிகமாக இருக்கும், கனகனகனு வரும் நம்மளுக்கு சூடு. அதனால அந்த சூடு நம்மளுக்கு போதும் வதக்கத்துக்கலாம். அதனால் சிம்மில் வச்சு செய்யலாம் நம்மள, சரிங்களாப்பா? ஓகே, இப்போ வந்துட்டு தண்ணிலாம் கொஞ்சம் வற்றட்டும். இது சட்டி நல்லா காஞ்சிடுச்சுப்பா. இப்போ நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம், சரிங்களா? இப்போ நம்ம கடுகும் சீரகமும், நான் கடுகில் எப்பயும் சீரகமும் கடுகு உளுந்து ரெண்டுத்தையும் கலந்து தான், 3 கலந்து தான் வைப்பேன் நான் எப்போயுமே. அப்படி தான் வைக்கணும் நம்ம, சரிங்களா? மசாலா டப்பில் நம்ம வைக்க சொல்லும் அந்த மாதிரி கலந்து வச்சா நம்மளுக்கு நல்லது, சரிங்களா? இது போட்டோன்னே கருவேப்பிலை போடுங்க, அப்போ தான் ஸ்மெல்லு நல்லா வரும். கருவேப்பிலை போடுங்க, தள்ளி நின்று போடுங்க, மேலே வதக்கிட்டு அந்த எண்ணெயில் வதக்க சொல்லும் அந்த கருவேப்பிலை போட்டால் தான் நம்மளுக்கு நல்ல ஸ்மெல்லு கொடுக்கும். நம்ம கருவேப்பிலை எவ்வளோ நல்லா சாப்பிட்றோமோ அவ்வளோ நல்லது. அந்த கருவேப்பிலை வதங்கிச்சு. நம்ம இப்போது தட்டி வச்சுருக்க பூண்டு இப்போ எண்ணெயிலே போட்டு வதக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதில் ஃபஸ்ட்டை போட்டு வதக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், மணமும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு, சரிங்களா? அதனால் நான் தோலோடு தான் போட்டிருக்கேன். சிம்லேயே வச்சுக்கிங்க, நல்லா வதக்கும். இது நல்லா வதங்கிடுச்சு, சரிங்களா? பூண்டு போட்டு நம்மளுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்குது பாருங்கள். நல்லா ஃப்ளேவர் வந்தோடனே நம்ம நெக்ஸ்ட்டு சிம்லேயே வச்சு செய்யுங்கப்பா. இப்போ பூண்டு கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு, சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் 2 பச்சை மிளகாய் கீனி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். எண்ணெயிலே வதக்கணும்னா அந்த ஃப்ளேவரும் இன்னும் சேர்ந்துதான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு, சரிங்களா? அது அந்த உப்பு காரம்லாம் ஊறினோன்னே அது அப்படியே கூட சாப்பிட்லாம். அதில் காரம் அந்த அளவு ஃபுல்லாக அதில் இருக்க காரம் எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு தொக்குல இறங்கிடும். அதனால் கொஞ்சம் இதையும் போட்டு வதக்கிட்டு, ஏன்னா கீனி போட்டால் தான் அது வெடிக்காது, சரியாப்பா? இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இது சாப்பாட்டுக்கே போட்டு பேசி சாப்பிட்லாம், அதனால தான் நான் தொக்கா பண்ணுறது. கொஞ்சம் 2 பெரிய வெங்காயம் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது, சரிங்களா? அதனால தான் நான் வெங்காயம் நிறைய சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன். இதையே நம்ம பொன்னிறமாக வதக்கலாம், சரிங்களா? உங்களுக்கு எண்ணெய் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கலாம், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எனக்கு இது எண்ணெய் போதும், அதனால் நான் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன், சரிங்களா? ஒரு 5 ஸ்பூன் போட்டிருப்பேன் எண்ணெய். இது நல்லா வதங்கட்டும். இதில் இப்போது உப்பு போட்டுங்கப்பா, சீக்கிரம் வதங்கிடும். எனக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுங்க, சரிங்களா? உப்பு கரெக்டாக சாப்பிடுங்க, அதிகமாக சாப்பிடாதீங்க. அதிகமாக சாப்பிட்டா தான் எல்லாம் எது வரும், பிபி வரும், எல்லாமே வரும். உப்பு போதுமான அளவுக்கு நம்ம சாப்பிட்டோம்னா போதும், சரிங்களா? போதும்ப்பா, இதை நல்லா வதங்கிடுச்சு, சரிங்களா? இப்போ நான் ஒரு 2 தக்காளி வந்துட்டு நல்லா பழுத்த தக்காளி சாப்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், பொடியாக பண்ணி வச்சுருக்கேன், கட்டரில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா? இதை கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் நிறைய போட்டுனா கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும் அதில், சரி? பொறுமையாக செய்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சண்டேயில் ஃப்ரீயாக இருக்கும் சொல்ல செய்து சாப்பிட்டு பாருங்கள், சரிங்களா? கடையிலையே வாங்கி சாப்பிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் நம்ம வீட்டில் அழகாக செய்து சாப்பிட்லாம். எல்லாருக்கும் தெரியும்,
புதுசாக கல்யாணம் ஆகி வரவங்களுக்கு தெரியாது, அதனால தான் நான் போடுறேன். சரிங்களா? நீங்கள் சொல்லுங்கள், இது கூட வேறு எதுனா ஆட் பண்ணலாமான்னு சொல்லுங்கள். நான் ஆட் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அப்படி நான் செய்து பார்க்குறேன். உங்களுக்கு கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா நான் செய்து பார்க்குறேன் நல்லா இருக்கான்ட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி. சரிங்களா? என்ன எதனா ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருங்க. சரிங்களா? இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. சரிங்களா? அடுத்தது நம்ம மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நான் போட்டு கழுவிருக்கேன், மஞ்சள்தூள் போட்டு தான் கழுவிருக்கேன். சரிங்களா? காஷ்மீர் சில்லி, அது காரம் இருக்காது. சரிங்களா? அதுக்காக நான் கலருக்காக போடுறேன் நான். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டு மிளகாத்தூள். சரிங்களா? ஆல்ரெடி நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால தான் இது 1 ஸ்பூன் போடுறேன். சரிங்களா? இது அந்த அளவுக்கு காரம் இருக்காது, லிமிட்டாக கரெக்டாக இருக்கும் எங்ககிட்ட காரம். சரிங்களா? அதனால் இது போட்டிருக்கேன். சரிங்களா? இது நல்லா கலக்கிட்டோம். கொஞ்சம் இந்த பச்சை வாசனைலாம் போட்டோம்ப்பா. இந்த மிளகாத்தூள் போட்டிருக்கோன்னா மஞ்சள்தூள் மிளகாத்தூள், அது பச்சை வாசனை போட்டோம். அப்படியே கொஞ்சம் எண்ணெய் பிரிக்கிட்டோம், அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கலாம். சரிங்கப்பா? நான் சிம்மில் தான்ப்பா வச்சு செய்கிறேன். நம்ம ஸ்டவ்வில் செய்கிறதுனால கேர்ஃபுல்லாக செய்யணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். சரியாப்பா? பாருங்கப்பா, இப்போ நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்த மாதிரி வந்துடுச்சு. சரிங்களா? கொஞ்சம் லேசாக புளி ஊற்றிடலாம். சரிங்களா? ஏன்னா அது வந்துட்டு நெத்திலி மீன் வந்துட்டு கவுச்சி ஸ்மெல் வரும். அதனால் நம்ம மஞ்சத்தூள் போட்டு அலசிருக்கோம், இருந்தாலும் நம்ம புளி ஊற்றிட்டோம்னா இன்னும் டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். நான் ஒரு கொட்டை புளி தான் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா நம்ம தக்காளியும் போட்டிருக்கோம், அதுலேயும் புளிப்பு வரும். சரிங்களாப்பா? அவ்வளோதான். இது அப்படியே தொக்கா ஆகட்டும்ப்பா. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இன்னும் போல் தண்ணி ஊற்றிட்டோம்னா அது அப்படியே தொக்கா நம்மளுக்கு வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு தொக்கா வரும். எங்கள் வீட்டில் நானும் என் பையன் மட்டும்தான், அதனால் இது 2 பேர் போதும். சரிங்களா? இதை நான் எடுத்து வச்சு கூட சாப்பிட்லாம்ப்பா, மறுநாள் கூட எடுத்து வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டிஃபனுக்கு. சரிங்களா? இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்லாம், இதை சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்லாம். சரிங்களா? ரசம் வச்சுட்டு சாப்பிட்லாம், சாம்பாருக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம், எப்படினாலும் சாப்பிட்லாம். ஆனால் அது டேஸ்ட்டு அதே டேஸ்ட்டு தான், செம்ம டேஸ்ட்டு. ஓகேவா? மூடி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. சரிங்களா? இது தொக்கு அடி பிடிக்கல பாருங்கள், அடி பிடிக்காமல் இருக்கும். இன்னும் 2 செகண்ட் ஆகட்டும். கொஞ்சம் இறஞ்சி வந்தோடனே நம்ம நெத்திலி போட்டுடலாம். காஞ்ச நெத்திலி இருக்குப்பா, அதுலேயும் செய்து காமிக்கிறேன். அதெல்லாம் குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு வச்சா செம்ம சூப்பராக இருக்கும் காஞ்ச நெத்திலியில். இந்த நெத்திலியில் வந்துட்டு இதில் தொக்கு பண்ணலாம், ஃப்ரை பண்ணலாம், அதுக்கு அடுத்தது கிரேவி பண்ணலாம். சரிங்களா? பஜ்ஜி போடலாம், நிறைய டிஷ் இருக்குது. நான் ஒன்று ஒன்றா போடுறேன் பாருங்கள். சரியாப்பா? போதும்ப்பா, இப்போ எடுத்துடலாம். நல்லா தொக்காயிடுச்சு நம்மளுக்கு. சரிங்களா? இப்போ நல்லா வதக்கிட்டு, இப்போ நெத்திலி நான் தண்ணி எல்லாம் இல்லாத நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? தண்ணியோடு போட்டோம்னா இன்னும் சொதன்னு ஆகிடும். இது ரொம்ப நேரமாக வேக வைக்கக்கூடாது, ஒரு 5 நிமிஷம். சரிங்களா? ரொம்ப கலக்கி விட்டுட்டே இருக்காதீங்க, புண்டுடும். கமெண்ட்ஸில் உங்களுக்கு இதில் வேறு எதுனா செய்ய தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க, இப்படி கூட செய்யலான்ட்டு. நான் அதையும் போட்டு காமிக்கிறேன். வேறு எதுனா ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு. சரிங்களா? இது நல்லா வதக்கலாம். போட சொல்ல நல்லாயிருக்கும் மீன், எதுவும் ஆகாது, கொண்டு போகாது. கொஞ்சம் வெந்துச்சுன்னா ரொம்ப கலக்கக்கூடாது. ஓகேப்பா? ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். இப்போப்பா இந்த மாதிரி போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கிங்க. சரிங்களா? ரொம்ப இது பண்ணாதீங்க, நல்லா இந்த மாதிரி கலக்கி வச்சுட்டேன். சரிங்களா? ஒரு 5 நிமிஷம் நம்ம பண்ணால் போதும். சரிங்களா? இன்னும் நம்ம மண் சட்டியில் அந்த மண் அடுப்பில் செய்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதெல்லாம் எனக்கு ஆசை, ஆனால் இங்கே செய்ய முடியாது என்னால். ஆனால் எங்கள் பால்கனியில் வச்சு செய்யலாம். சரிங்களா? நான் ஒரு நாள் செய்து காமிக்கிறேன். வைக்கிறேன்ப்பா, ஒரு 5 நிமிஷம்தான், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. சரிங்களா? இல்லைன்னா மீன் வந்துட்டு உடஞ்சி போய்டும். 5 நிமிஷம் தான் போதும்ப்பா, எடுத்துடலாம். அவ்வளோதான்ப்பா, நெத்திலி மீன் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நெத்திலி மீன் தொக்கு ரெடி. ஓகேங்களா? இப்போ நம்ம லாஸ்ட்டு டச்சு கொத்தமல்லி. ஆப்பா, சுட சுட நெத்திலி தொக்கு ரெடி. சரிங்களா? வாங்க சாப்பிட்லாம். சரிங்களா? அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் டைம் சூப்பரான டிஷ்ஷில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.